நேத்து நீங்க ஒரு தொலைக்காட்சியில பேசும்போது பார்த்தேன். விஜய்க்கு வந்திருக்கிற அந்த ஓட்டு வந்து அவரோட ஸ்டார்டம் வச்சுதான். ஆனா உழைக்காமலே வந்தாரு. அப்படியே உழைக்காமலே அப்படியே சும்மா அப்படியே ஜாலியா வேன்லயே வந்து ஓட்ட வாங்கிட்டார்ன்ற மாரி சொல்லியிருக்கீங்க. எப்படி அது? அதாவது இல்ல நான் அதுல ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கு. நம்ம அத புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தல்ல ம். ரொம்ப கடுமையா உழைச்சது வந்து திரு ஸ்டாலின், திரு இபிஎஸ்ன்னு நம்ம சொல்றோம். இவங்கள விட உழைச்சது சீமான். சீமான், சீமான். சீமான் வந்து அவர் தொண்டையே போயிடுச்சு. விடிவி கணேஷ் மாரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கரகரத்து போச்சு. அதற்கு காரணம் அவரு ஆரம்பிச்சு செஞ்ச பிரச்சாரம். அவருக்கு இபிஎஸ், எம்கேஎஸ் மாதிரி பணபலம் கிடையாது. அப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் இல்ல. சாட்டை துரைமுருகன் விஜயை பத்தி பேசி தன்னுடைய வியூவர்ஸ் அதிகமாக்க போயிட்டாரு. அதனால அவர் மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருந்தது, பொறுப்பு இருந்தது. அதை சிறப்பா செஞ்சாரு. அவருக்கு என்ன அவராவது ஜெயிக்கணும் இல்லையா? 5 எம்எல்ஏ சொந்த ஊருக்கு போயிருக்காரு. சீமானாவது ஜெயிக்கணும் இல்லையா? அதுவே கஷ்டம். சோ அப்படி இருக்கிறதுனால உழைப்பு அதுக்கு தகுந்த பலன்கிறது சாதாரண மனிதர்களுக்கு, ஸ்டார்ஸுக்கு, வசீகரம் உள்ளவர்களுக்கு அந்த விதிமுறைகள் கிடையாது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதான் நான் சொன்னேன். இப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? அவர் இன்னும் கொஞ்சம் விஷன் கொடுத்திருக்கணும், என்ன செய்ய போறேன்னு சொல்லியிருக்கணும், திமுக தீய சக்திங்கிறத தாண்டி தமிழ்நாட்டுக்கு திட்டம் என்னங்கிறத சொல்லியிருக்கணும்.